தேவனை தேடுகிற காரியங்களை இன்னும் கொஞ்சம் பெருகணும், தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி கிட்ட சேரணும். இந்த மாதிரியான காரியங்களை பக்தியில் என்ன செய்யணும்? பெருக செய்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா. முதலாவது காரியம், பக்தி சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். அந்த அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 40வது வசனம், கடைசி வசனத்தை வாசிக்கலாம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன சொல்லப்படுகிறதுனா, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. இப்போ முதல்ல சொன்னார் பாருங்க, ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் சங்கீதம் பாடுகிறான். சகோதரரே இது என்ன அப்படின்னு கேட்டார்ல. அப்போ இது எல்லாமே கர்த்தருக்குரிய விஷயம்தான். ஆனா கர்த்தருக்குரிய விஷயத்த அவங்க அந்த ஒழுங்கு பிரகாரம் செய்யல, அந்த நல் ஒழுக்கமா செய்யல, அது ஒரு கிரமமா செய்யல. கிரமம் தவறியாச்சுன்னா என்ன நடக்கும்? அக்கிரமம் நடக்கும். கிரமத்தை மீறும் போது அது அக்கிரமமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் சங்கீதம் பாடினாலும் சரி, போதகம் பண்ணினாலும் சரி, தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, பாட்டு பாடினாலும், ஆராதனை பண்ணினாலும், ஜெபம் பண்ணினாலும், என்ன செய்தாலும், கர்த்தருக்குரியதையே நீங்க செய்தாலும் கூட அதையும் கூட நீங்க எப்படிதான் செய்யணும்? நல்லொழுக்கமா செய்யணும், கரெக்டா செய்யணும், அதை கிரமமா செய்யணும். அந்த சகல காரியத்தையும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குரிய விஷயத்தை தான் நான் எதை எப்படி வேணாலும் செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடாது. அதையே கூட எப்படி செய்யணும்? ஒரு நல்லொழுக்கமா செய்யணும், அதை ஒரு கிரமமா செய்யணும், அதை ஒரு ஒழுங்கு பிரகாரமா செய்யணும். கர்த்தருக்குரிய காரியத்தையே நம்ம அதை மீறி செய்யும் போது அதுவே அக்கிரமமா மாறுகிறது, தப்பாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குரிய விஷயத்தையே, சபையில நடக்க வேண்டிய விஷயத்தை எப்படி செய்யணும்? நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யணும். அப்போ நம்முடைய சொந்த வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, குடும்ப காரியத்துல சகலமும் எப்படி நடக்குது? தாறுமாறா நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு, நல்லொழுக்கமாயும் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படின்னா, இப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதலாவது தேவனை தேட வேண்டும், இரண்டாவது குடும்பத்தை நடத்த வேண்டும், மூன்றாவது வேலைகளை செய்ய வேண்டும். இதுதான் ஒழுக்கம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடிப்படை ஒழுக்கம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ முதலாவது யாருக்கு கொடுக்கணும்? முதல் இடத்தை யாருக்கு கொடுக்கணும்? வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்கணும். இதான் ஒழுங்கு, இதான் கிரமம். அப்போ முதல் இடத்தை தேவனுக்கு கொடுக்கணும், ரெண்டாவது இடத்தை யாருக்கு கொடுக்கணும்? குடும்பத்துக்கு கொடுக்கணும், மூன்றாவது இடத்தை தான் யாருக்கு கொடுக்கணும்? வேலைக்கு கொடுக்கணும். வேலையோ, சம்பாத்தியமோ, விவசாயமோ, ஆடு மாடு மேய்க்கிற வேலையோ, அல்லது விசேஷங்களோ, சொந்தக்கார பந்தக்கார நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, கல்யாணம், காது குத்தி, பர்த்டே விசேஷங்கள், இது எதுவாக இருந்தாலும், வளைகாப்பு, மஞ்சள் தண்ணி எதுவாக இருந்தாலும், இதெல்லாம் மூன்றாவது இடம். வேலைக்கு போகிறது, சம்பாதிக்க போகிறது, ஆஃபீஸுக்கு போகிறது, அங்கே அலுவலகம் செய்கிறது, இதெல்லாம் மூன்றாவது இடம். அப்போ மூன்றாவது இடத்துல செய்ய வேண்டிய காரியத்தை மூணாவது பகுதியை செய்யணும். அப்போ முதல் இடத்தை யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். முதல் பகுதி தேவனை தேடணும், முதலாவது தேவ சமூகத்தில் உட்காரணும். முதலிடம் முக்கியத்துவம் கர்த்தருக்கு கொடுக்கணும், மனுஷர்களுக்கு கொடுக்க கூடாது. மனுஷர்களுக்கு கொடுக்க வேண்டியதை போய் தேவனுக்கு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ முதல்ல தேவனுக்கு கொடுக்கணும், ரெண்டாவது குடும்பத்தை வைக்கணும், மூன்றாவது இடத்துல தான் எதை கொண்டு வைக்கணும்? வேலையோ மற்ற காரியத்தையே வைக்கணும். இப்போ மனுஷர்கள், விசுவாசிகள் செய்கிற காரியத்தை பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகிறது எத்தனாவது இடம்? ஃபர்ஸ்ட் இடமா மூணாவது இடமா? ஃபர்ஸ்ட் இடம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இப்போ மூணாவது இடம் யாருக்குரியது? வேலைக்கு, சம்பாத்தியம், கல்யாணம், காது குத்தி போகிறது. இப்போ முதல் இடத்த கொண்டு போய் யாருக்கு வச்சுட்டாங்க? யாருக்கு? கல்யாணத்துக்கு போகிறது. முதல் இடத்துல ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தான் எங்கேயாவது சுற்றுறது, ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தான் ஆடு மேய்க்க போகிறது, மாடு மேய்க்க போகிறது, மீன் பிடிக்க போகிறது, ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தான் விசேஷங்களுக்கு போகிறது, ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தான் ஆஃபீஸுக்கு போகிறது, அலுவலகத்துக்கு போகிறது, எங்கேயாவது போகிறது. அப்போ முதல் இடத்த நீ யாருக்கு கொடுத்துட்ட? உலகத்துக்கு கொடுத்துட்ட. அல்லேலூயா. அப்போ முதல் இடத்துல நீ யாரை வைக்கணும்? கர்த்தரை தான் வைக்கணும். ரெண்டாவது இடத்துல யாரை வைக்கணும்? குடும்பத்தை வைக்கணும். மூன்றாவது இடத்துல எதை வைக்கணும்? உலக காரியங்களையும் சம்பாத்தியங்களையும் வைக்கணும். அப்போ இதுதான் நல் ஒழுக்கம்.
இப்படி நீ கர்த்தரை இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் இன்னும் என்னங்க பாவம் செய்கிறேன், ஏங்க என் வாழ்க்கையில் இன்னும் இதெல்லாம் நடக்குது, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஏங்க இன்னும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நீ பாவம் செய்யறத மட்டும்தான் நீ கணக்கில் வைக்கிற. நீ ஒழுங்கு பிரகாரம் செய்யறதுனாலே அதுவே என்ன ஆகுது, தப்பாய் போய்விடும். ஏலோயா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ற பாருங்க. வீட்டு வாசல்ல கிடக்கிறத பூரா கொண்டு வந்து நடு ஹாலில் போட்டு, நடு ஹாலில் இருக்கிறத பூரா கொண்டு போய் வீட்டில் போட்டு, பீரோவில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் தெருவில் போட்டு, தெருவில் கிடக்கிற குப்பை கோலான்லாம் கொண்டு போய் பீரோவில் வச்சு, கிச்சன் ரூமில் கிடக்கிறத கொண்டு வந்து ஹாலில் போட்டு, ஹாலில் கிடக்கிறத பூரா கிச்சன் ரூமில் போட்டு, இதெல்லாம் பாத்ரூமில் கிடக்கிறத கொண்டு போய் அங்கே பெட்ரூமில் போட்டு, பெட்ரூமில் கிடக்கிறத பூரா பாத்ரூமில் போட்டு, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் இது எப்படி இருக்கும் ஒரு வீட்டில்? நல்லா இருக்குமா சொல்லுங்க? சோபா செட்டு கிச்சன் ரூமில் கிடக்குது, கிச்சனில் கிடக்கிற மிக்சி கிரைண்டர்லாம் எங்கே கிடக்குது? பாத்ரூமில் கிடக்குது. இதெல்லாம் வைக்க வேண்டிய இடமா? இதெல்லாம் ஒழுங்கா? அலமாரியில் இருக்கிறத, ஸ்லாப்பில் இருக்கிறத, ஸ்லாப்பில் இல்லாமல் அது வேற எங்கே கிடக்குது. அப்போ எதை எதை எங்கெங்கே வைக்கணுமோ அதுதான் என்னது ஒரு வீடு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அதுதான் ஒழுங்காக இருக்கும். நம்ம வீட்டில் துணி எங்கே வைக்கணும், பாத்திரம் எங்கே வைக்கணும், இந்த ஷோபா செட்டை எங்கே போடணும், கட்லி எங்கே போடணும், சேர் எங்கே போடணும், டிவி எந்த இடத்துல வரணும், இது எல்லாம் நம்ம கரெக்டாக செய்யும் போது அந்த வீடு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஒழுங்காக இருக்கிறது, அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது. வாசப்படியில் செடி வைக்கணும், இந்த பக்கம் என்ன செய்யணும், அந்த பக்கம் என்ன செய்யணும், இது எல்லாம் கரெக்டாக செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வரும்போது எதை எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் அலைஞ்சிட்டு கிடக்குறோம். ஆவிக்குரிய உலக பிரகாரமான வாழ்க்கையில கரெக்டாக செஞ்சிடறோம். இந்த இடத்துல ஏன் இந்த பொருள் கிடக்குது, இதை தூக்கி அங்கே போடு, இந்த இடத்துல இதை வச்சுக்கிறீங்க, இது ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய பொருளா, எல்லாத்தையும் மாற்றுங்க, கிளியராக அதை செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலன்னு வரும்போது கர்த்தர் எங்கே போயிடுறாரு? கடைசியில் தூக்கி போட்டுறோம். கடைசியாக கர்த்தரை தேடுறோம். மனுஷர்கள் சாப்பிட்ட மிச்சம், உலகத்துக்கு கொடுத்த டைமுக்கு மிச்சம், எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறமா நேரம் இருந்துச்சுன்னா யாரை தேடுறோம்? கர்த்தரை தேடுகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதுவா அவருக்கு கொடுக்க வேண்டிய பகுதி? வேதம் என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, முதலாவது தேவனை தேடுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் நாம யாரை தேடுறோம்? முதல்ல மனுஷர்களை தேடுறோம், முதல்ல வேலைக்கு போகிறோம், முதல்ல சம்பாத்தியத்துக்கு உரிய பார்க்குறோம், முதல்ல மற்ற உலக காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், உலகத்துக்கு தான் திருப்திப்படுத்த நினைக்கிறோம். கர்த்தரை திருப்திப்படுத்தவோ கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கவோ நம்ம விரும்புறது கிடையாது. ஆகவேதான் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்குரிய காரியத்தையே மாத்தி மாத்தி செஞ்சோம்னா அவர் என்ன கேட்கிறாரு? சகோதரரே இது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தருக்குரிய விஷயத்தையே மாத்தி செய்யக்கூடாதுன்னா அப்ப குடும்ப விஷயத்தையும் வாழ்க்கைக்குரிய காரியத்தையும் மாத்தி செஞ்சா அது நல்லா இருக்குமா? ஒரு சபையில நடக்க வேண்டிய விஷயத்தையே மாத்தி மாத்தி செஞ்சோம்னா அது எப்படி இருக்காது? நல்லாவே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இதை நம்ம எப்போ சொல்லுவோம்? இந்த ஜபத்தை முடிஞ்ச பிறகு சொல்லுவோம். இப்போ இதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கணும்னு வச்சுக்கலாம். அப்போதான் யாரோ ஒருத்தர் சபைக்கு வராரு, அப்போதான் விசுவாசி உள்ள நுழையிறாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா இப்போ வர விசுவாசி என்ன நினைப்பாங்க? ஜெபம் முடிஞ்சிருச்சு பொழுது, நம்ம இப்படியே போக வேண்டியதுதான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குரிய விஷயத்தையே, சபைக்குள்ள நடக்கிற விஷயத்தையே நம்ம மாத்தி மாத்தி செய்யக்கூடாது. அப்படின்னா அப்போ உலக காரியத்தையும் குடும்ப காரியத்தையும் வாழ்க்கைக்குரிய காரியத்தையும் மாத்தி மாத்தி செய்தோம்னு சொன்னா அங்க நம்ம ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. அங்க நன்மை அடைய முடியாது. நிறைய பேர் பாவத்தினால மட்டும் ஆசீர்வதிக்கப்படாம இல்லை, இந்த மாதிரி கர்த்தருக்குரிய விஷயத்தை மாற்றி மாற்றி செய்கிறதுனாலதான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை கொண்டு போய் கடைசியில் கொடுத்துட்டு, கடைசியில் கொடுக்க வேண்டியதை கொண்டு போய் முதல் இடத்துல வச்சு நம்ம ரொம்ப மும்புறமாக வேலை பார்க்கறதுனால தான் கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டேங்கிறாரு. அப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே அவர் கிருபை வைக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை தரவோ, சுகத்தை தரவோ, ஆசீர்வாதத்தை தரவோ அவர் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் தயங்குகிறார். அல்லேலூயா. அதனால தான் சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொல்றாரு. இப்ப நாம இப்படி கேட்கிறோம், ஏன் சாயங்காலம் ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா அப்படின்னா நீ அந்த ஆவிக்குரிய ஒழுங்கு என்ன பண்ற? மீறன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்லுகிறார் வேதாகமத்துல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஒழுங்கை நியமித்து கொடுத்திருக்கிறார்.
சட்டத்தின்படி ஒருவன் மல்யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் என்ன செய்ய மாட்டான், முடிசூட்டப்பட மாட்டான். அப்போ சட்டத்தை நமக்கு அவர் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். காலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார், நேரத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார், பகல் இரவை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார், வருஷத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாமே அவர் ஒழுங்கு பிரகாரம் செய்யும் போது நாமளும் அந்த ஒழுங்கு என்ன செய்யணும், கடைபிடிக்கிறவர்களா இருக்கணும். நாம விழிப்பா இருக்கிறது எல்லாம் எதில் தான், பாவம் செய்யக்கூடாது, அவ்வளவுதானே, பாவம் செய்யக்கூடாது இதுதானே அப்படின்னு இந்த பாவ விஷயத்துல மட்டும்தான் நம்ம கரெக்டா இருக்கிறோமே தவிர கர்த்தருக்குரிய அந்த ஒழுங்கு விஷயத்த நம்ம என்ன பண்றதில்ல, செய்யறது கிடையாது. பேதுரும் யோவானும் 9ஆம் மணி ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் கரெக்டாக ஆலயத்துக்கு போனாங்க. இப்போ நாம என்ன செய்யறோம், நம்மளுடைய டைம் 10 மணிக்கு ஆராதனைனா அந்த ஒழுங்கு பிரகாரமா போறோமா, போறதில்ல. 10 மணிக்கு ஆராதனை எத்தனை மணிக்கு தான் போவோம், 11 மணிக்கு தான் போவோம், 10:30க்கு தான் போவோம், 10:45க்கு தான் போவோம். ஆரம்பிக்கிற டைமுக்கு போக மாட்டோம், ஆரம்பத்துக்கு முன்னாடி போக மாட்டோம், செய்திக்கு டைமுக்கு போறது, முடிவு ஜெப நேரத்தில் போறது, காணிக்க போடுற நேரத்தில் போறது, ஆராதனை பாதியில போறது, ஆராதனை எல்லாம் கண்ண மூடின்னு போய் கலந்துக்கிறது. இதெல்லாம் என்னது ஒழுங்கா? இதெல்லாம் ஒழுங்கு கிடையாது, இதெல்லாம் கிரமம் கிடையாது, இதெல்லாம் அக்கிரமம். அல்லேலூயா. பாவத்தை செஞ்சாதான் அக்கிரமம் கிடையாது. இந்த ஒழுங்க மாறி இந்த கிரமத்தை மாறி செய்யும் போது அது என்னவா இருக்கிறது, அது அக்கிரமமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஒருவங்க பாவத்தை செஞ்சுதான் அக்கிரமத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது. சபைக்குள்ள நடக்கிற ஆவிக்குரிய காரியத்தை அந்த ஒழுங்கு பிரகாரமா செய்யலனாலே அங்கேயே அவங்க ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க, நன்மைகளை இழக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பக்கம் ஆராதனை நடக்கும், இப்போ அவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போயிருப்பாங்க, ஒரு பக்கம் ஆராதனை நடக்கும், ஒரு பக்கம் அவங்க வியாபாரம் பண்ணின்னு இருப்பாங்க, ஒரு பக்கம் சர்ச்சு ஆரம்பிச்சு நடந்துன்னு இருக்கும், அவங்க வேற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் மார்த்தாள். இவங்களுக்கு பேர் தான் என்னது, மார்த்தாள். இயேசு வந்து உள்ள உட்காந்து வசனம் பேசிக்கிட்டு இருந்தாலும் இவங்க எந்த வேலையை தான் பார்ப்பாங்க, உலக வேலையை தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு பேர் தான் மார்த்தாள். அப்போ இவங்க அக்கிரமக்காரர்கள். ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்களே, எதையுமே நீங்க ஒழுங்கா செய்யல. அக்கிரம செய்ய காரணம் நம்ம ஏதோ பெரிய அக்கிரமத்தை பண்ணிட்டோம், பெரிய பாவத்தை பண்ணிட்டோம், பெரிய பொல்லாத அசிங்கத்தை செஞ்சுட்டோன்றது அர்த்தம் இல்லை. அந்த கிரமத்தை மாறும் போதே அது என்னவா மாறுகிறது, அக்கிரமமாய் மாறுகிறது. அல்லேலூயா. 10 மணி ஆராதனைக்கு 10:15க்கு போறது, 10:30க்கு போறது, 10:45க்கு போறது, இப்படிப்பட்ட ஒழுங்கில்லாத வேலைகளை செய்யும் போது அது அக்கிரமமாய் மாறுகிறது. அதனாலதான் சொல்லுது, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அல்லேலூயா. இப்படி செய்தால் என்ன நடக்கும்? முதலாவது காரியம் என்னது, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. இரண்டாவது காரியம், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. இப்படி செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ரோமர் 8:28 வாசிக்கலாம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி. இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் யாருடைய தீர்மானம், யார் சொன்ன தீர்மானம்? இதெல்லாம் சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவா செய்யுங்க, இது யாருடைய தீர்மானம்? அவருடைய தீர்மானம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யுங்கள், இது அவருடைய தீர்மானம். அப்ப அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் என்ன செய்யணும், அன்பு கூறணும். அவர் சொல்லுகிற பிரகாரம் செஞ்சு அவர் மேல நம்ம என்ன செய்யணும், அன்பு கூறணும். அவர் சொல்றதை எதையுமே செய்யறது இல்லை, ஆனா நாம் அவர் மேல அன்பு கூறுகிறோம்னா அது கிரமத்தை மாறுகிறோம், நல்லொழுக்கத்தை மீறுகிறோம் என்று அர்த்தம். அதனாலதான் சொல்லுது, நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தான், ஆனா அது எப்படி இருக்கணும், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர் சொல்லுகிறபடி செய்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்? அவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படி நடக்கும்? எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும், எங்க நடந்தாலும் எப்படி நடக்கும்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அவங்களுக்கு தீமைக்கு ஏதுவாக நடக்காது. என்ன நடந்தாலும் சரி, அது அவங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும்.
எனக்கு மட்டும் எல்லா தீமையே நடக்குதுங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. நீ ஒழுங்க மீறுற, கிரமத்தை மீறுகிற, நீ பக்தி விருத்தி அடைய செய்ய மாட்டேங்கிற, வேற எல்லாம் பெருக செய்யறதுக்கு ஆசை அலையற ஓடுற, ஆனா பக்தி விருத்தி அடைகிறதுக்கு பாடுபட மாட்டேங்கிற. அந்த ஒழுக்கத்தை மீறுகிற, ஆவிக்குரிய ஒழுக்கம் மீறுகிற, அவர் தீர்மானத்தை மீறுகிற, அவருடைய தீர்மானத்தை மீறி ஆண்டவரை தேடிட்டு இருக்கிற. அவருடைய தீர்மானத்தை மீறி நம்ம ஆண்டவரை தேடணும்னா அதில் ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, பிரியப்படுவது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சீனாய் மலையில நின்று இருந்து கொண்டு மோசேயை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மலையை யாரும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாதுன்னாரு. மலை கிட்ட யாரும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. மலையை தொடுகிற எவனை அப்படிப்பட்ட என்ன செய்வான், மரித்து போவான், செத்து போவான் அப்படின்னாரு. இதுதான் அவருடைய தீர்மானம், இதுதான் அவருடைய கட்டளை, இதுதான் அவருடைய ஒழுங்கு. மலையை தொடுகிற எந்த ஆடு மாடாகிலும் என்ன செய்யப்படும், அது கொலை, இது சாகப்படுன்றார், அது செத்து போகின்றார். அதை மீறி நாங்கள் மலையை தொடுவோம், நாங்கள் மலை மேலே ஏறுவோம் அப்படின்னு சொன்னா அங்கே நீ அக்கிற அந்த கிரமத்தை என்ன செய்கிற, மீறுகிற, அவருடைய தீர்மானத்தை மீறுகிற. அப்போ உனக்கு அது நன்மையா இருக்காது, அது உனக்கு தீமையா தான் மாறும். அல்லேலூயா. கானான் தேசத்துக்குள்ள போகிற நேரத்துல எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, மலை மேல ஏற போனாங்க. மோசே சொல்றாரு, மலை மேல ஏறாதீங்க, கர்த்தர் உங்க கூட இல்லை, கர்த்தர் உங்க கூட வரமாட்டாரு, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை மீறி மலை மேல ஏறாதீங்க, அது உங்களுக்கு வாய்க்காதுன்னு சொன்னாரு. இல்லை நாங்க மலை மேல ஏறுவோம்னாங்க. அவருடைய தீர்மானத்தை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய ஒழுங்க, அவருடைய கிரமத்தை இவங்க மீறதுனால எல்லாரும் செத்துதான் போனாங்க. அல்லேலூயா. அதனாலதான் மரியாள் அம்மா இப்படி சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில சகலமும் எப்படி நடக்கும், நன்மைக்கு ஏதுவா நடக்கும். வாழ்க்கையில எது நடந்தாலும், எந்த மூலையில எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் அது உனக்கு என்னவா முடியும், நன்மையாதான் முடியும். ஏன் அப்படின்னா நம்ம அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் சொல்லுகிற பிரகாரம் பக்தி விருத்திக்கு ஏதுவா செஞ்ச சகலத்தையும், அவர் சொல்லுகிற பிரகாரம் சகலமும் நல்லொழுக்கமா செஞ்சேன், அதை நான் கிரமமா செய்யறேன், அதை ஆர்டர் பிரகாரம் செய்யறேன், அதை நான் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நான் மாத்தி மாத்தி எதையும் செய்யல. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். என்ன செஞ்சேன், சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த சுவிட்ச் பாக்ஸில் ஒயர் கனெக்ஷன்லாம் எதுவும் இல்லை. அப்போ என்ன செஞ்சேன், அந்த ஒயர் கனெக்ஷன்லாம் நானே கொடுத்தேன். நானே கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டு முடிக்கிட்டு போயிட்டு சுவிட்சு போட்ட உடனே பட்டுன்னு வெடிச்சுது. லைட்டு கீட்டு ஃபேனுக்குன்னு எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்தா போர்டில் பீஸ் போயிடுச்சு. ஏன், என்ன காரணம், லைன் என்ன பண்ணிட்டேன், மாற்றி கொடுத்துட்டேன். மாற்றி கொடுக்கும்போது ஒன்றும் ஆகலை, மாற்றி கொடுத்துட்டு சுவிட்சை ஆன் பண்ணும்போது தான் வெடிக்குது. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் சொல்லுகிற அந்த தீர்மானத்தின்படி நம்ம மாற்றி மாற்றி செய்யும் போது ஒன்றும் நடக்காது. ஆனால் ஒரு டைம் வரும், அப்போ வெடிக்க ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குரிய நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி செய்கிறோம்ல, அப்போ மாற்றி மாற்றி செய்யறதுனால அப்போ எதுவும் நடக்காது. ஆனால் ஒரு டைம் இருக்குது அதுக்கு, அப்போ வெடிக்க ஆரம்பிச்சிரும். அது எப்படி வெடிக்கும்னா, குடும்பத்தில் எங்க எந்த மூலையில யாருக்கிட்ட எப்படி வெடிக்கும்னே சொல்ல முடியாது. அது எந்த வியாதியா வெளியில வரும்னு சொல்ல முடியாது, எந்த பிரச்சனையா வெளியே வரும்னு சொல்ல முடியாது. நான் கனெக்ஷன் கொடுத்தேன், அந்த சுவிட்ச் போர்டில் பீஸ் போல, மீட்டர் பாக்ஸில் பீஸ் போகுது, அந்த பீஸ் கேரியரில் பீஸ் போகுது. அல்லேலூயா. அப்ப நான் இங்க கொடுத்த கனெக்ஷன் அங்க பீஸ் போகுது. அதுபோல கர்த்தருக்குரிய விஷயத்தை நீ மாற்றி மாற்றி செய்யும் போது உன் குடும்பத்துல எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யும், வெடிக்க ஆரம்பிக்கும், பீஸ் போக ஆரம்பிக்கும், எங்கேயோ ஒரு பிரச்சனை தொடங்க ஆரம்பிக்கும். அதை உன்னால கண்டுபிடிக்க முடியாது, உன்னால சரிப்படுத்த முடியாது, உன்னால புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் சொல்லுது, அவர் தீர்மானத்தின்படி, அவர் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார்னா அந்த தீர்மானத்தின்படி தான் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அவர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒழுங்கு பிரகாரம் தான் செய்யணும், அந்த கிரம வரிசைப்படி பிரகாரம் தான் செய்யணும். அதை நம்ம மாற்றி மாற்றி செய்தோம் சொன்னா என்ன கிடையாது, நன்மைகள் நமக்கு கிடையாது, ஆசீர்வாதங்கள் கிடையாது, கிருபைகளை இழந்து விடுவோம், தேவனுடைய தயவை இழந்து விடுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடுவோம். அவர்களை பார்த்தா சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு என்ன செய்யுங்க, அகன்று போங்கள் அப்படின்றாரு. ஆகையினால இந்த அக்கிரம செய்கைக்காரர் என்கிற பேரை நம்ம வாங்கக்கூடாது. அப்படின்னா அது கிரம பிரகாரம் என்ன பண்ணணும்,
செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதை எப்போ செய்யணுமோ, கர்த்தருக்குரிய காரியங்களா சரி, குடும்ப காரியங்களா சரி, அது நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாவது காரியத்தை குடும்பத்துக்கு கொடுக்கணும். மூன்றாவது கொடுக்க வேண்டிய ஊழியத்துக்கும் உலக காரியத்துக்கும் வேலைக்கும் மூன்றாவது கொடுக்க கற்றுக்கொள்ளணும். இதை நம்ம மாற்றி செய்யும் போது தான் நமக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும், நன்மைகளை இழந்து போய்விடுவோம். ஆகினால முதலாவது காரியம் சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. இரண்டாவது காரியம் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. மூன்றாவது காரியம் சகலமும் அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.